ஆட பாவீங்களா, எதோடடா கம்பேர் பண்றீங்க? ரீசெண்டா திருத்தணியில ஒரு 4 பசங்க சேர்ந்துக்கிட்டு ஒரு இந்திக்கார பையனை கஞ்சா போதையில சரமாரியா வெட்டினாங்க இல்லையா? அதுக்கு யார் காரணம்னு இந்த சாட்டை மழுமட்டி மாமா பையன் சொல்றான். ஒரு நிமிஷம் கேளுங்களேன். அத நம்ம கத்தி படத்துல விஜய் சொல்வார்ல, நான் வந்து 17 வயசு பையனை வச்சு துருபிடிச்ச ராடை வச்சு குத்த வைப்பேன். ஏன் 17 வயசு பையனா 3 வருஷத்துல வெளியே வந்துருவான் பாரு. இது அவன் மண்டைக்குள்ள ஏறிச்சு. 17 வயசு பையனா 3 வருஷத்துல வெளியே வந்துடலாமா? அப்போ 3 வருஷத்துல நம்ம 17 வயசு உள்ள போறோம், 18, 19, 20 வயசுல வெளியே வந்தா 20 வயசுல நம்ம கெத்தா ஊருக்குள்ள வாழலாம் அப்படின்னு உனக்கு தெரிஞ்சது. இது எந்த ஊர்டா? இது தமிழ்நாடுடா. இது ஏன்டா நீ உண்மையிலே சுயநினைவோட தான் இருக்கியா இல்ல மனநிலை ஏதாவது பாதிக்கப்பட்டிருக்காடா? எதுக்கு எதோட சேர்த்து வச்சு பேசிட்டு இருக்க? அவர் ஏதோ ஒரு படத்துல ஒரு டயலாக்கா சொன்னதை எதோட சேர்த்து வச்சு பேசிட்டு இருக்கான் பாருங்க. இல்ல நான் கேட்கறேன், ஒன்னன் சீமான் கூட தான் ஒரு பொண்ணோட நல்லா பழகிட்டு வாழ்ந்துட்டு கலட்டி விட்டுட்டு வேற பொண்ணை கட்டிக்கிட்டு இன்னைக்கு சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்காரு. தமிழ்நாட்டுல இன்னைக்கு பல பேர் இந்த மாதிரி சுத்திட்டு இருக்கானுங்க. அதுக்கு காரணம், அதுக்கு ரோல் மாடல் ஒன்னன் சீமான் தான் அப்படின்னு சொன்னா நீ ஏத்துப்பியா, ஒத்துப்பியா? எதை பத்தி பேசினாலும் சரி விஜய் விஜய் விஜய், எதை பத்தி பேசினாலும் சரி விஜய் விஜய் விஜய். அவர் காலை கழுவி குடிக்கலனா இந்த சாட்டை மாமா பையனுக்கு தூக்கமே வரதில்ல.